அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 14 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 49 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கு 990 ரூபாய் 93%, இந்தியாவுக்கு 275 ரூபாய் 7% உள்ளது. ஆனாலும் இதையும் விட நல்ல ரேட் எக்ஸ்சேஞ்சிலேயே கிடைக்குது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு அவசரமாக வெளியாகாமல் அவசரமாக சைன் வச்சு கொடுக்காம அக்கௌண்ட் நம்பர், பேர், ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ரேட்டு சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கிறதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே வித்தியாசமான ரேட்டுகள் கிடைக்குது. அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச். இர்ஃபான் சகோதரர் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. 1000 ரூபாய் வழங்குறாங்க. இலங்கையர்களே, 25 தினாருக்கு உட்பட்ட எந்த ஒரு பண பரிவர்த்தனைக்கும் 900 ஃபில்ஸ் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி 1000 ரூபாய் நீங்கள் 25,000 ரூபாய் அனுப்பலாம். 25 தினார் 900 ஃபில்ஸோட போனீங்கன்னா போதும், 25,000 ரூபாய் உங்களால் அனுப்ப முடியும். மற்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் இதே போல் நல்ல ரேட்டுகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இந்த மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 199 ஃபில்ஸ். என்னடா ஆரம்பமே தடுமாறுது, தங்க விலை அப்படி ஏறி இருக்குதுங்க. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 398 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 473 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 598 ஃபேல்ஸ். அடப்பாவமே, என்ன இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு போகிறாங்க? 22 கேரட் 23 தினார் 473 ஃபேல்ஸில் இருக்குது. மசக எண்ணெயின் வீழ்ச்சி, டாலருடைய வீழ்ச்சி, எதிர்வரும் நாட்களில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்படி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. குவைத் மிகப்பெரிய ஆபத்தில், மரணத்துக்கு காரணம் இதுதானாம். நீதிமன்ற அதிர்ச்சி தகவல். ஆன்லைன் மூலம் அலான் அட்வர்டைஸ்மெண்ட்டா ஆப்பு வருது. நம்ம கஷ்டம் இப்போது புரியுமா குவைத்திகளுக்கு? ஆபியா இனிமே மாபியா. அடுத்ததா கைத்தான் பகுதிகளில் ஓட்டுநர்களே, பஸ் ஓட்டுநர்களே, உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஜஹரா கவர்னரேட்டின் பல பகுதிகளை கவர்னர் நேரடியாக சென்று பார்வையிட்டு வருகின்றார் பாடசாலைகளில். அதே போல பாடசாலைகளின் வேலை திட்டம் சிறப்பாக ஆரம்பித்துள்ளது. அதே போல தயாராகுங்க. 5 மணி 6 மணிக்கெல்லாம் இனிமேல் ரெடி ஆகிடுவாங்க ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள். இவ்வளவு நாளாக லேட்டாக தான் எந்திரிச்சிருப்பீங்க, வளமையான நேரத்தை விட. இனிமே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இனி வரும் நாட்களில் பாடசாலைகளுக்குரிய வேலை திட்டம் இனிதே ஆரம்பம். الحمد لله امور المدارس كلها طيبه، وزاره الداخليه جزاهم الله خير مو مقصرين، ما في زحمه بالشوارع وكل شيء سهالات. ان شاء الله يكون عام دراسي خير على الجميع. هذا اول يوم في عام الدراسي وبدايه مشوار الدراسه في اول ابتدائي. اسال الله التوفيق له ولاخوانه الزملاء الطلاب، وان شاء الله قدامهم مشوار 12 سنه، واتمنى لهم التوفيق ان شاء الله في
نفعهم لهذا البلاد والعباد. أتمنى أن إن شاء الله كل طالب بوقت خروجه بالمدرسة يكون قدام باب المدرسة، ما يعبر شارع، ما يروحون حق مال الآيس كريم السوالف هذه. فإحنا نتمنى إن شاء الله أن كل طالب يكون داخل مدرسته. طبعا معالي محافظ الجهراء حمد جاسم الحبشي أثناء تفقده على مدارس المطلع، جولة على جميع المدارس. صافة الاستيعاب للمدرسة حسب ميزانية التخطيط 750. في زيادة والمشكلة يعني أنا لحد الآن أصحاب الإيجارات ما استقبلوا. الأولوية لأصحاب الوجبات. زين الإيجارات إذا مغير بطاقته تستقبلونه؟ لا. غير بطاقته. إذا بداية هذا شنو؟ التربية الموسيقية. قاعة التربية الموسيقية. كنا حاطين فيها طاولات بس مع معالي محافظ الجهراء حمد جاسم الحبشي، نقول عساك على القوة. طبعا جولة تفقدية على المدارس المطلع وجهازيتها. طلبهم واحد الطبيب طلبه وش موظفات ناظر اعضاء يبطل مطابق طبعا هني معالي محافظ الجهراء يلتمس مشاكل المواطنين في مدارس المطلع ونقول له عساك على القوة. موجود والله. هذا التحقيق مجهزين لهم. طبعا لحظة تفقده إلى مخفر المطلع. அதே போல் கவர்னருடைய இந்த கண்காணிப்பில் பலர் இனிமேல் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பாடசாலைகளில் காதிம் வீசாவில் வெளியில் வேலை பார்க்குறவங்க போய் பார்ட் டைமாக உள்ள வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய நிலையில் தான் கவனம். பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, கவர்னரே நேரடியாக செக் பண்ணும்போது. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஓட்டுநர்களே பாடசாலை சரௌண்டிங்கில் இனிமே யூட்டர்ன் அடிக்கிறதுக்கோ ரவுண்டு போட்டை நம்பியோ போகாதீங்க. காலையில் ஆரம்பிக்கிற பாடசாலை நேரமும் அதே மாதிரி மதிய நேரத்தில் முடிகிற நேரத்துலையுமே ரவுண்டு போட்கள் யூட்டர்ன்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதால் நீங்கள் போகவோ வரவும் முடியாது. ரொம்ப கவனம். அதே போல் ஸ்கூல் சரௌண்டிங்கில் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் ரோட்டில் ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்கும். காலையில் 8 மணிக்கு ஒரு வேலைக்கு போகணும். ஆனால் நீங்கள் வளமையாக முன்னாடியெல்லாம் இந்த ஸ்கூல் இல்லாத நாட்களில் 7:30 மணிக்கெல்லாம் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் இனி வரும் நாட்களில் 7 மணிக்கே வெளியாகிருங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட்டுக்காக வெளியாக பாருங்கள். ஏன்னா ரோடுகளில் டிராஃபிக்கை நம்ப முடியாது. இனி வரும் நாட்களில் அதிகபட்சமான வாகன நெரிசல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாடசாலை வேலை நாள், பாடசாலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இப்படி எல்லாருமே ஒரே அடியாக குவியும் போது ரோட்டில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வரும். நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மாணவர் தேர்தலை நிறுத்துதல். உடனடியாக இது பப்ளிக் கவுன்சில் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உயர்கல்வியின் அனைத்து நிலைகளிலும் மாணவர் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பது மற்றும் நிறுத்துவது தொடர்பான தீர்மானத்திற்கு பல பல்கலைக்கழகங்களும் ஒப்புதல் அளித்துள்ளது. இனிமே லீடர் தேர்தல் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கும் மேலாக பிரதமராக இருந்தவர் தான் ஷேக் ஜாபர் அல் முபாரக் அல் அஹமத் அல் சபாஹ். அவருடைய துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அமீரி திவானில் 82வது வயதில் காலமாகி இருந்தார். அவருடைய உடல் நேற்றைய தினம் நாடு வந்தடைந்த நிலையில் இன்றைய தினம் காலை 9 மணிக்கு சுலபிகாத் மையவாடியில் அவருடைய ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும். வாகனத்தை அதன் உரிமையாளர் இல்லாமல் போலியாக தயாரித்து மாற்றிய வழக்கில் உள்துறை அமைச்சகத்தின் லெப்டினன்ட் கர்னலை 7 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறையில் அடைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு உரிமையாளரே இல்லை, போலியா பெயர் தயாரித்து ஒரு வண்டிக்கு லைசன்ஸே ரெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப கவனம். ஊழல்வாதிகள் மட்டுமில்லை, ஊழல்வாதிகளோட சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஆப்பு தான். இந்த நாட்டையே ஆபத்தில் ஆழ்த்தியுள்ள பேராபத்து ஒன்று. அதே போல் குவைத்தில் அதிகபட்சமான போதைப்பொருள் மரணத்திற்கு காரணமா இது? பொது வழக்கு 2666 போதைப்பொருள் வழக்குகள் மற்றும் போதைப்பொருள் பாவனையால் 42 இறப்புகள் மாதாந்தம். போதைப்பொருள் பாவனை மற்றும்
கடத்தல் தொடர்பாக 3554 பிரதிவாதிகள் பொது வழக்கு விசாரணைக்கு முன்னிறுத்தப்பட்டனர். அவர்களில் 56% குவைத் நாட்டவர்கள். போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் குற்றங்கள், போதைப்பொருள் மற்றும் மதுபானம் தொடர்பான வழக்குகளில் மொத்த வழக்குகளில் 177.2% ஆகும். மொத்த பொது வருவாயில் 22.5% இருந்த இந்த பொருட்களின் கடத்தல் குற்றங்கள் தொடர்ந்தது. 18 வயது முதல் 39 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. விகிதாசாரத்தின் அடிப்படையில் 181.4% தற்போது போதைப் பொருளுக்கு அடிமையாக உள்ள குடிமக்களின் எண்ணிக்கையில் பங்காற்றுகின்றது. 18லிருந்து 39 வயதுக்குட்பட்டவங்களில் அதிகமானவர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த நாட்டின் அழிவுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக மாறி இருக்குது போதைப் பொருள். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போதைப் பொருள் பாவனையிலேயோ அல்லது போதைப் பொருள் வியாபாரத்திலேயோ பிடிபட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை நிச்சயம். அதே போல் மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அம்கரா பகுதிகளில் இப்போ இனி வரும் நாட்களில் லொக்கேஷன் போட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் தனியாக ஒரு கூடாரம் இருக்குது, இங்கே பாருங்கள் தனியாக ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இருக்குது, அதிக பேர் போகிறாங்க வராங்க, அதிக பேர் ஏதோ பார்சல்லாம் ஏற்றுறாங்க, பெட்டி பெட்டியாக ஏற்றுறாங்க, என்ன ஏது அப்படின்றத இனி ஒவ்வொருத்தருமே எந்த ஏரியாவில் ஒரு சின்ன துரும்பாட்டம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமேல் இந்த போதைப்பொருள் வியாபாரிகள், இந்த கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பு எதிர்வரும் நாட்களில் காத்திருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லையும் சாதாரணமாக நீங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு ரோடாவது போட்டு கொடுங்க. இந்த அம்கரா பகுதிகளில் எல்லாம் எத்தனையோ ஊழல்கள் நடக்குது, அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இந்த மாதிரி பாலைவனங்களில் ரகசியமாக பல ஊழல்கள் நடக்குது அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த பாலைவனத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சறது, மதுபானம், விபச்சாரம், அடுத்தது என்ன பேர் அது, சூதாட்டம், கேஷினோ, பாடி மசாஜ், இந்த மாதிரியான விடயங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில் எங்குமே இடம் இருக்காது. ஆனாலும் எப்போவுமே சொல்கிறது தான், எனக்கு எல்லா பவரும் இருக்குது, நான் உடனே அடுத்த செகண்ட் ஒரு கோலில் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற பாபாக்கள், ஹலோ கேட்கல தம்பி, சிக்னல் இல்லை, வீக்காக இருக்குது தம்பி, நான் கொஞ்சம் வேலையில் இருக்கிறேன் தம்பி, போலீஸா, யாருப்பா நீ, ராங் நம்பர்ப்பா, வைப்பா ஃபோனுன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. اقسم بالله ما في قار، والله العظيم ما في قار، ما في مظله يفحص فيها الفاحص السياره اللي تدخل. يعني الدنيا تطورت، الدنيا وصلت اليوم تقدر تدخل السياره داخل مبنى والفاحص قاعد داخل، خصوصا ان احنا جو حار وبار وكذا، فيجب ان احنا نوفر له بيئه طيبه تليق بمقام الكويتيين اللي يعملون في هذا المكان، وتليق ايضا بمقامنا احنا ككويتيين لما نستقبل اخواننا من دول مجلس التعاون يكون عندهم تعامل بيع سياره، شراء سياره، ايا كان. فبالتالي هذا المكان غير صالح تماما. وين المشكله لو انصرف كم ألف دينار علشان تطوير هذا المكان؟ وين المشكله اذا حطينا قار؟ وين المشكله اذا حطينا مظلات يستظلون فيها العاملين الموظفين في هذه الاداره؟ ناهيك عن هذه الشبرة الصفراء اللي برا اللي تطبع فيها أوراق وصوت الماكينة الجنريتر تطحن من كل مكان. والله سيارة لو تمر أقسم بالله يا أن من الغبارة مالتها ما تشوف حتى المباني اللي داخل. فمنا إلى معالي وزير الداخلية، منا إلى سمو رئيس مجلس الوزراء، ما نبي الديرة تكون بالشكل هذا، والله ما نبيها تكون بالشكل هذا. الكويت تستحق الأفضل وانتم تدرون، وإحنا نمشي على خطاكم، ولكن سارعوا بالعجلة هذه شوي، خلونا نشوف شيء قاعد يتقدم، قاعد يتطور. عيالنا اليوم والله لما دخلت قعدت أطالع، قلت من يداوم هني بهالمكان؟ مكان جبرات أقسم بالله العظيم جبرات. ذكرني ورا بعد وأنا متأكد يا معالي وزير الداخلية أنك لو تدخل هالمكان وانت واقف بنص هذا المبنى راح تصدر أوامرك بإعادة تطوير هذه الأرض بالكامل. قار بس قار، ما نبي شيء. سلام.
வாங்க மக்களே, அடி போலி ஆஃபரான அள்ளிட்டு போங்க. 100 ஃபீல்ஸு 200 ஃபீல்ஸு இந்த மாதிரி ஆஃபரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறீங்க இல்லையா? அது போடுறதுக்கு லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிய பல கடைகளை உடனடியாக இழுத்து மூடியது குவைத்துடைய முனிசிபாலிட்டி. அதிரடியான சட்ட நடவடிக்கைகள், களத்தில் இறங்கிய கோட்டு சூட்டு போட்டு தலைவிரி கோலத்தில் இருக்கும் மேடம்கள். حاليا نقوم في جولة في منطقة شويخ الصناعية للتأكد من مدى التزام المحلات أصحاب المحلات في إصدار التراخيص الإعلانات والتراخيص إشغالات الطرق ومدى التزامهم في قوانين ولوائح البلدية. فتم رصد عدد من مخالفات الإعلانات والمحلات، تم رصد عدد مخالفات، وندعو جميع أصحاب المحلات بإصدار التراخيص وكذلك إصدارها أونلاين. حاليا الأونلاين ممكن يصدرون تراخيص إعلانات أونلاين، وكذلك ندعو أصحاب المحلات بالالتزام بالتراخيص لكي يتجنبوا المخالفات مستقبلا. تم اليوم القيام في عمل جولة تفتيشية في منطقة الشويخ الصناعية، وتم رصد الكثير من المخالفات والعديد من المخالفات 2023 على 599، وأرجو من أصحاب المحلات الالتزام بقوانين البلدية ولوائح الإعلانات لتجنب مخالفات البلدية. அப்போ நம்ம அல்நாதா ARY அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அதுவும் ஒரு வகையில் ஆப்பு தானோ? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம இந்த கடைக்கு வாங்க, இதில் மட்டுமே தான் போடுங்க, இங்கே தான் அதிகமான ஆஃபர் அப்படின்னு நம்ம ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணுறதில்ல. நம்ம மக்களுக்கு பேர்களை சொல்கிறோம். இந்த மாதிரி பேர்களில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குப்பா, இதுக்கு முன்னாடி நானும் வந்த புதுசில் இதெல்லாம் என்னையா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போகிறது தான் யூஜேயா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு போகிறது தான். அல்முல்லா அல்முசைனியை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சினாலே தெரியாது. வந்த புதுசில் நாம் எப்படியோ அப்படித்தான் இப்போ புதுசாக வரவங்களும் இருப்பாங்க. அதனால தான் அதை அடிக்கடி தெரியப்படுத்துறது. அடுத்ததா அல் முத்தலா பகுதி. மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான், சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. அல் முத்தலா பகுதி சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாலும் ஸ்ட்ரீட் லைட் இன்னும் போடாததால் எத்தனையோ ஓட்டுநர்கள் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அசௌகரியத்தை எதிர்கொள்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கான்கிரீட் கணுக்களை வந்து ஃபுல்லாக நேராக போட்டு வச்சுருக்காங்களா, ஒரே அடியாக வந்த வேகத்திலே ஒருத்தர் கொண்டு போய் அந்த கணுவிலேயே மோதி இருக்கிறாரு. காரணம் இருட்டு, ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாமல் எப்படி வண்டி ஓட்டுறது? هذا حادث تو صاير دعم الصبة نفق المطلع لأنه ما في لايتات. رسالة إلى وزارة الإشغال وزارة الكهرباء اللي هو لايتات يتماع الناس قاعد تموت. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் இது வந்து ஜுனூப் கைத்தானுக்குள்ளே குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே போகக்கூடிய பஸ் ஓட்டுநர்கள் வேகத்தை கம்மி பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருவாங்க. கவனம். رسالتنا للأخ وزير الداخلية، منطقة خيطان الجنوبي لا يوجد فيها نقاط للمواصلات، باصات النقل الجماعي تمر بسرعة هائلة تعرض أرواح الآخرين للخطر. يا أخوان، يا وزارة الداخلية، هل يعقل أن الباصات هذه تمر بسرعة عالية ولا يلتفت لا يمين ولا يسار؟ لمتى يا جماعة؟ قسما بالله ما في ولا محطة مواصلات داخل المنطقة يمرون الباصات. ليش؟ سبق وكلمنا وزارة الداخلية، مدراء وزارة الداخلية، من المستفيد من الأمر هذا؟ لمتى؟ لا مطبات لا حماية، الناس في خطر. رسالتنا للأخ وزير الداخلية. நம்ம கஷ்டம் இப்போதாவது புரியுமா குவைத்திகளுக்கு? என்னது ஆஃபியா? இனிமே மாஃபியா? ஆமாம், ஆஃபியா கார்டு இல்லைன்னு ஒவ்வொருத்தருடைய கதறலையும் கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசித்து பாருங்கள். இதே இது தானே நம்மளும் கேனட் ஒன்று இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் கேனட் இல்லாமல் போயிட்டு ராப்பிச்சக்கார மாதிரி பாபா பாபா கேனட், பாபா கேனட், மாமா கேனட்னு வாரம் போகிறோன்ட்டுலாம் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கும். வீடுகளில் கேனட் இருக்கும், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏதோ நாங்கள் அவங்க சொத்தை அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சில வீடுகளில் பாருங்கள். وين نعالج وين نروح؟ مستشفيات كلها الزحمة. البديل وينه؟ باختصار البديل وينه؟ جابوا لنا ما خلاص انتهت عن صلاحياتنا افتكر. بس ليش فجأة؟ يعني ليش فاجأتوا العالم كذي؟ وزارة الصحة عطت تفسيرات وأسباب واضحة ومنطقية لوقف تأمين عافية لمشاكل مع الشركة المنفذة للعقد وما إلى ذلك، ولكن القرار كان صادم بالنسبة للمتقاعدين. خلونا نشوف أكثر في هذا التقرير.
هي صدمه ليش انه ما اعطونا وقت يعني على اساس الواحد يعرف شنو اللي له واللي عليه. هذه الصدمه. ولا هو طبيعي يعني انتهى العقد ماله، حطوا عقد ثاني جديد حق شركه ثانيه عادي. بس المفروض يمهدون حق الناس. يعني مثل واحد مثلا عنده مراجعات داش بالمستشفى قاعد يسوي عمليه، بس ليش فجاه؟ يعني ليش فاجأته العالم كذي؟ يعني كل واحد مرتب شغله على مثلا الاسنان خو ما تخلص بيوم واحد، شهر شهرين مراجعات ودنيا وعفسه، اشعه مثلا، في شغلات يعني يبي لها نايم بالمستشفى يقول اطلع برا خلاص ما في عافيه، ما يصير. انتظار عافيه خففت هذا، ولكن هم صار فيها لعب تجاري وكذا، وما ودي انا ادخل في مساله الامور هذه يعني، بس انت عارفه يعني اللي حصل بعافيه شيء يعني فاجأ المتقاعدين بيوم وليله، عافيه انقطعت، وان شاء الله الامور تؤول الى الخير يعني. مستشفيات الحكوميه كلها زحمه، عندنا ناس محتاجين عافيه على طول، لازم عافيه معك، تحاليل اشعاعات كل شيء سرعه. حكومه شهرين يلا يجيك الدور، محتاجينها ضروري جدا جدا. البديل وينه؟ باختصار البديل وينه؟ الناس تبي بديل، تشلت شيء حط بديل. اما انك تترك الموضوع اولويات وقرارات وهالامور هذه متى تطول؟ يعني ليه متى؟ بس هذا الموضوع، الناس تبي اللي يخلص امورها، خصوصا ان العلاج ما ينطر احد، المريض ما ينطر احد. سويت لك خطه علاجيه حق خلق الله هالعالم هذه، اللي محتاج وين يروح؟ ما عنده بيصرف، ما عنده. من النهايه وين بيروح؟ بيدش الاشعه، بيعطونك اشعه، بيعطونك موعد بعد 3 أشهر. طيب محتد الواحد شنو يسوي؟ ليش يوقفونها؟ ما ادري يعني ليش ما عارفين شنو السبب، شنو الاسباب، يعني اختلاف مع الشركات مثلا او شيء، ما ادري عنهم يعني شنو فيه. بس يعني احنا محتاجينها فعلا، من يوم حطوا لنا عافيه احنا وايد قاعد نشيك على عمرنا ونسوي تحاليل ونسوي احسن مستشفيات. المواعيد اللي نقعد ننطر 3 أشهر 4 أشهر على ما يجينا الموعد. مو راضين على القرار هذا، صحيح ان فيه لكن مستشفيات فيها ادوات واشياء زينه، لكن ما لك الاولويه وكذا يعني. هي يقول اللي عليهم عادهم يدونه، احنا اللي علينا ادينا، يابونا ما خلاص انتهت عن صلاحياتنا. افتكر لا تقول كذي، خلاص انتهت بعد، معروفه بعد. بدل لا يروح يوقف في المستشفى ياخذ دور 3-4 أشهر يسوي اشعه مقطعيه، اشعه ملونه، تلقى يروح على كارت عافيه. لكن شنو المشكله؟ ان المستشفيات بعض المستشفيات استغلوا على بناء على عافيه، يصيرون كذا على حسابك لك سعر، واذا على عافيه السعر تلقى 3-4 مرات. فهذا اللي مثلا تقولين يعني ما كان في مصداقيه في الامر، يعني هذا الشيء اللي صار. يعني عافيه ساعدتنا شويه، ساعدت الناس، المرضى، في ناس مرضى سكر عندهم عمليات يراجعون طريقه هويه عافيه، على الله وعلى عافيه، ليش يشيلونها؟ ناس محتاجتها. عطوا اسباب واضحه، يقولون ان في مشكله مع الشركه المنفذه للعقد. زين حنا ايش ذنبنا؟ حنا اللي ايش ذنبنا؟ المواطنين، مشكلتكم انتم حلوها، حنا شكوا فيها. وانا اسوي استطلاع اليوم عن تامين عافيه، في قابلت ناس وايد قاعد تقول لي انتهت صلاحيتنا واحنا خلاص ويبون دماء جديده. لا، انا اقول انتم فيكم الخير والبركه وما عليكم الا العافيه، والله يعافيكم ويشافيكم دائما وما تحتاجون ولا شيء ان شاء الله، والديره ان شاء الله تأدي اللي عليها. என்ன மக்களே உட்காந்து பார்த்து ரசிச்சிங்களா? ஆமாம், இதே மாதிரி தானே நாம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் போனால் இந்த ஒரு கார்டு இல்லாததால், கேனட் கார்டு இல்லாததால் எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம். ஆனால் ஆஃபியா கார்டு இல்லாததால் இப்போ நிறைய பேருக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது நின்றுடுச்சு. முன்னாடி ஆஃபியா கார்டு இருக்கிறதால பல்லு வலிச்சாலும் ஹாஸ்பிட்டல் தான், லைட்டாக தலையிலேருந்து ஒரே ஒரு முடி விழுந்தாலும் ஆஃபியா கார்டோட ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா கார்டு இருக்குல்ல, கார்டை கொடுத்தாச்சு, போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்தாச்சு, மருந்து எடுத்தாச்சு, வந்தாச்சு. ஏதோ சின்ன லைட்டாக ஒரு சின்ன ஒரு காலுக்குள்ளே சுளுக்கு வந்தாலும் காலை 2 உதறினா சரியாக போயிடும், அதுக்கும் ஹாஸ்பிட்டல் தான். எல்லாம் ஆஃபியாப்படுத்தின பாடு. இப்போ ஆஃபி மாஃபி. அதனால் சைலண்ட்டாக இனிமேல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, எங்கேயும் போக மாட்டாங்க. எப்படியுமே மாற்று வழி ஒன்று கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த கார்டு இல்லாத எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குன்னா, அப்போ அதை விட வேதனை தானே நாங்கள் போய் ராப்பிச்சக்கார மாதிரி போய் நின்றுக்கிட்டு
பாபா கேனட்ருக்கா, மாமா கேனட்ருக்கா, அண்ணா கேனட்ருக்கா, ஐயா கேனட்ருக்கான்னு ஒவ்வொருத்தரையாக கெஞ்சுறது. கடைசியாக பங்காளி வந்து 1 தினார் கேனட்டுக்கு 2 தினார் வாங்கிட்டு கேனட்டுக்கு காசு கொடுக்குறது. இதெல்லாம் எவ்வளோலாம் நடக்குது. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.